கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 1. இன்றைக்கி இந்த அருமையான சங்கீதத்தை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகிறோம். தேவ ஜனங்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. இருதயம்தான் வார்த்தையை தங்க வைக்கிற இடம். அநேக நேரம் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருப்போம், காணாமல் கூட சொல்லியிருப்போம். ஆனாலும் ஆபத்திற்கு சில நேரம் வசனங்கள் உதவாமல் போகிறதுக்கு காரணம் அது மனப்பாட வசனமாக இருக்கிறது. நிறைய நேரம் போராட்டம் வரும் பொழுது சிலர்லாம் இருட்டுக்குள்ளே கூட போக மாட்டாங்க. ஆனால் வசனம் நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பயம், இருட்டை கண்டு பயம், பிசாசை கண்டு பயம், கெட்ட சொப்பனங்களை கண்டு பயம். ஆண்டு சொல்லுகிறாரு, வசனம் இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா பயத்தை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரல, அவர் திட்டம் மனதை நமக்கு தந்திருக்கிறார், தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். தேவ ஜனங்களே, அந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வசனத்தில் இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய பெரிய தேவ ஊழியர்களும் தேவ மனிதர்களும் எப்படி எழும்பினார்கள்? இந்த வசனத்தின் பலத்தினால்தான். நிறைய நேரம் நம்ம யோசிக்கணும், இந்த வசனத்தின் பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. தேவ ஜனங்களே, வாசிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது, அதை இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டும். இதை எப்படி கொண்டு போக பாஸ்டர், எப்படி கொண்டு போகன்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. தேவ ஜனங்களை, இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தோடு பங்கு பெறுங்க. இருதயத்துக்குள்ள வசனம் கடந்து செல்லும், பிசாசின் கிரியைகளை விரட்டும். கடந்த நாட்களில் பல சாட்சிகளை நான் கேட்கிறேன். அதில் ஒரு அருமையான சாட்சி தான், இதை கேட்கும் பொழுதே பிசாசு வெளியே ஓடணும், ஒரு அருமையான சாட்சி. ஸோ தேவ ஜனங்கள், இந்த வார்த்தைகளை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியை நீங்கள் முழு மனதோடு பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாடியும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். வார்த்தையின் வல்லமை இறங்கும். பிசாசின் கிரியைகள் உங்களை விட்டும் உங்கள் குடும்பங்களை விட்டும் வெளியேறும். தேவ ஜனங்களை, சங்கீதம் 1 ஒரு அற்புதமான சங்கீதம். வேதத்தின் மேல் தியானமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். சொல்லித்தந்த சங்கீதமே, சொல்லித்தந்த வேத வசனமே இந்த சங்கீதத்தில் தான் இருக்கிறது. எந்த சின்ன பிள்ளைகளுக்கும் எளிதில் மனப்பாடமாகிற சங்கீதம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் எல்லாருக்கும் இருதயத்தில் இல்லை. தேவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்க. சின்ன பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் துப்பாக்கினா என்னன்னு தெரியும், கன்னுனா என்னன்னு தெரியும், AK-47 என்னன்னு தெரியும். இப்படி துப்பாக்கியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் செல்ஃபோனில் பார்க்குறாங்க, புக்கில் படிக்கிறாங்க, போலீஸ்மார் கையில் வச்சுருக்கிறத பார்த்துருக்குறாங்க, பேங்கில் போகும்பொழுது பார்க்குறாங்க, செக்யூரிட்டி கையில் பெரிய கன்னை வச்சுருக்கிறத பார்க்குறாங்க, கன்னை பார்த்துருக்குறாங்க. கன்னுனா என்னன்னு தெரியும், ஏன்னா பார்த்துருக்குறாங்க. ஆனால் கன்னை உபயோகப்படுத்தினதில்லை. கன்னை கையில் தொட்டு எல்லாராலையும் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களும் போலீஸ் அதிகாரிகளும் தொட்டு பார்த்துருக்கலாம், அதை ஷூட் பண்ணி விளையாண்டுருக்கலாம், அதை யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கு கையிலையும் அது கிடைக்கவில்லை. இதே போல தான் தேவ ஜனமே, வேத வசனமும் ஒரு கன்னை போல தான். எல்லாருக்கும் துப்பாக்கி தெரியும், ஏனென்றால் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, அவர்கள் பார்த்துருக்குறாங்க, ஆனால் உபயோகப்படுத்தினதில்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, வசனம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இதர் ஒரு அடையாளமாக சொல்லுகிறேன். வசனம் எல்லாருக்கும் தெரியும், வசனத்தை படிக்கிறார்கள், சிந்தனையில் இருக்கிறது. ஆனாலும் எல்லார் கையிலையும் உண்மையான வசனம் இல்லை. ஆவியின் ஜீவனுள்ள வசனம் இன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் இல்லை. இது ஆச்சரியமாக தோன்றலாம். வாசிக்கிற வசனங்கள் சிந்தனையில் போய் இருக்கிறது. சிந்தனையில் இருந்த வசனம் இருதயத்துக்கு போக வேண்டும். தாவீதினுடைய சங்கீதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போகிறதை எம்பசைஸ் பண்ணுகிறார். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்லுகிறார். அவருடைய மகனாகிய சாலமோன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 3:3 என் இருதய பலகையில் எழுதுகிறேன்னு சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, வசனத்தை வைக்க வேண்டிய ஒரு நியூட்ரலான, ஒரு நியூக்ளியரான ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு க்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சென்டரான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயம். You should store the word of God inside of your heart. Amen. Not at all only in the brain. Brain is not an exact place to keep the word of God. உங்கள் இருதயம்தான் முக்கியமான இடம், உங்கள் சிந்தனையில் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிறதை திரும்பியும் சொல்லுகிறேன், பல ஆயிரங்களுக்கு இது பயன்படும். சங்கீதம் 1 பல ஆயிரங்கள் நீங்கள் கேட்பீர்கள். இதை கேட்கும் பொழுது 100 பேர் 200 பேர் தான் பார்த்துருப்பீர்கள். ஆனால் இதை பல ஆயிரங்கள் தேவன் கொண்டு செல்வார். தேவ ஜனங்களை, ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ஒரு மாடு புல்லை திங்கிறதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. மாடு புல்லை தின்ன உடனே அதனுடைய வயிற்றுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கும். வேக வேகமாக எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அதை எடுத்து வைத்து விட்டது. ஆனால் இரவு நேரத்தில் சாப்பிட்டவைகளை எல்லாம் திரும்பியும் எடுத்து அசை போடுகிறது. அதுக்கு பிறகுதான் அது டைஜஸ்ட் ஆகிறது. இதே போல தான் தேவ ஜனங்களே,
வசனங்கள் எவ்வளோ கிடைக்குது, ஊழியர்கள் மூலமாக கிடைக்கிறது, வசனத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்கிறது, ஆலோசனைகள் மூலமாக கிடைக்கிறது, யூடியூப் மூலமாக கிடைக்கிறது. இப்படி எல்லா இடத்துல இருந்து வசனத்தை கலெக்ட் பண்ண நீங்கள் தனியாக இருந்து ஜெபித்து அதை இருதயத்துக்கு கொண்டு போக நீங்கள் முயற்சி செய்யணும். அப்பொழுது நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். யோசுவாட்ட ஆண்டவர் அதை சொன்னார், இது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதை வாசித்து கொண்டே இரு, இதில் உள்ளவைகளை செய்ய நீ தவறாத. ஏன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கணும்னா நீ இதை பற்றி பிடித்துக்கொள். தேவ ஜனங்களே, பல தேசங்களில் பல அரசர்கள் ஆமீன் இந்த வேத புஸ்தகத்தை ராயல் ரூல் எக்யூப்மெண்ட்டாக வச்சிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது தான் அந்த நாட்டில் ரூல்ஸாக இருக்கிறது. பல வெளிநாடுகளில் அப்படிப்பட்ட ஒரு டாமினேட்டிங் பவர் ஆஃப் காட் அதுக்குள்ள இருக்கிறது. ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது. இன்னைக்கு இதை எளிமையாக அநேகர் இன்னைக்கு இதை தலைமாட்டில் வைத்து கொண்டு படுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமாட்டில் உள்ள வேதமோ, பீரோவில் உள்ள வேதமோ, சூர்கேஸில் உள்ள வேதமோ அல்ல. இது ஒரு விக்கிரகம் அல்ல. இதை ஒரு செல்ஃபில் வைத்து ஆராதிக்கிறதுக்கு இது ஒரு பைபிள் கடவுள் என்று நீங்கள் நினைத்து அதை ஒரு விக்கிரகமாய் மாற்ற ஆண்டவர் அழைக்கவில்லை. அதை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள் வைக்க ஆண்டவர் அழைக்கிறார். உண்மையை சொல்ல போனால் தலைமாட்டில் உள்ள பைபிளும் பீரோக்குள்ள உள்ள பைபிளும் எங்கே இருக்கிற பைபிளும் உங்களுக்கு உதவி செய்யுமா என்று கேட்டால், உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனமே அல்லாமல் வேற எந்த புஸ்தகமும் உங்கள் தலைமாட்டில் இருந்தாலும், உங்கள் கட்டளையில் இருந்தாலும், எந்த செல்ஃபில் இருந்தாலும் அது உங்களுக்கு உபயோகப்படாது. வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் வாயிலும் அது இருக்க வேண்டும், எக்காலத்தை போல துணிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இன்னைக்கு இந்த வசனம் என் இருதயத்துக்குள் போகிற வரைக்கும் நான் விட போவதில்லை, என் வாழ்க்கை மாற வேண்டும். எத்தனை நாட்கள் தான் நான் போராடுவேன். enough is enough. எத்தனை பேர் சொல்றீங்க, போதும் ஆண்டவரே, இது போதுமாப்பா. வேதத்துக்கு கீழ்ப்படிய முடியாத வாழ்க்கை, ஜெபத்தை செய்ய முடியாத வாழ்க்கை, இது போதும் என்று சொல்லுங்கள். தேவச்சனங்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ரூட் உண்டாவதாக, ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக, ஒரு மாற்றம் உண்டாவதாக. என் வாயில் இருந்து ஆராதித்த ஆராதனையெல்லாம் நிறுத்தப்படட்டும். என் இருதயத்தில் இருந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. என் உதட்டளவில் உள்ள வார்த்தை அல்ல, என் இருதயத்தோடு நான் ஆராதிக்கணும். தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் உதட்டளவில் மட்டுமல்ல, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். தேவ ஜனங்களே, தேவனை இருதயத்தில் இருந்து ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சங்கீதம் 1 உள்ள வல்லமை ஒவ்வொரு பேருக்குள்ளாக கடந்து வரப்போகிறது. சங்கீதம் 1 சிறப்பு என்ன தெரியுமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். வேதத்தை நேசிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வேதம் ஒரு கனி நிறைந்த புஸ்தகம், அது ஒரு ஜீவ நீரோடை, அது ஒரு திரவிய சாலை, அதுல அநேக ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. இந்த பச்சை தோட்டத்துக்குள்ளாடி ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, தங்க சுரகங்கள் இருக்கிறது, பரலோகத்தின் பொக்கிஷ சாலை. இதை திறந்து இதனுடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டாமா? இது ஒரு புத்தகமாக நம்ம வீட்டிலே இருந்துவிடக் கூடாது. இது மையாகவே அல்ல, இது ஆவியும் ஜீவனுமாக மாற வேண்டும். எல்லா தேவ ஜனங்களும் சொல்லுங்க, ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை, ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியும் ஜீவனுமுள்ள வார்த்தை. இது சிந்தனையின் வார்த்தை அல்ல, சிந்தனையின் வார்த்தை அல்ல. இது மூளையில உள்ள வார்த்தை அல்ல, மூளையில உள்ள வார்த்தை அல்ல. இது எந்த மூளைக்காரனும் எழுதவில்லை, இது எந்த மூளைக்காரனும் எழுதவில்லை. இது எந்த அறிவாளியும் எழுதவில்லை, இது எந்த அறிவாளியும் எழுதவில்லை. இதை ஆவியானவர் எழுதினார், இதை ஆவியானவர் எழுதினார். ஆவிக்குரிய மனிதர்கள் மூலமாக எழுதினார், ஆவிக்குரிய மனிதர்கள் மூலமாக எழுதினார். அதனால் தான் இதன் பேர் ஆவியின் பட்டயம், அதனால் தான் இதன் பேர் ஆவியின் பட்டயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண போறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஆவியின் பட்டயத்தை இருதயத்துக்கு கொண்டு போக போறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா தேவ ஜனங்களும் இன்னைக்கு இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள விதைக்க போறீங்க. ஆமென். 100 தென்னை மரம் விதைச்சா 100 தென்னை மரத்தினுடைய அறுவடை உண்டு. ஆமென். 100 தென்னை மரமும் ஒரு தேங்காவா காய்ச்சாலே 100 தேங்காய் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் குறைஞ்சது 100 தென்னை மரம் 40 தேங்காவாது ஒவ்வொரு மரத்திலையும் ஒரு 40, 30லிருந்து 40ன்னு பாருங்களேன். 100ன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ தேங்காய்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
கஷ்டப்பட்டு விதைக்கும் பொழுது விதைச்சிட்ட அறுவடை நிச்சயம். இதே போல உங்க இருதயத்துக்குள்ள நீங்க வசனத்தை விதைச்சிட்டீங்கன்னா பிசாசு போராட வரும் பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து விதைக்கப்பட்ட வசனத்திலிருந்து பட்டயங்கள் புறப்படும். சாத்தான் ஓடுவான், வெட்கப்பட்டு அவன் போவான். ஆம் தேவ ஜனங்களே, அவன் வியாதியை கொண்டு வரலாம், கடனை கொண்டு வரலாம், நிந்தனையை கொண்டு வரலாம். அந்த நேரத்தில் எதெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் இருதயத்தில் இருக்கிறதோ அது வெளியே புறப்பட்டு வரும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க வாய் பேசணும்னா எம்டி வேர்ட்ஸை பிளாபரிங் பண்ண முடியாது. உங்க வாயிலிருந்து வல்லமா வரணும்னா உங்க இருதயம் நிரப்பப்படணும். ஓ, பானையில் இருந்தாதான் ஆப்பையில வரும். ஆப்பையில வரணும்னா பானையில இருக்கணும். இதே போல உங்க இருதயத்தில் வசனம் இல்லைன்னா உங்க வாயை திறக்கும் பொழுது எம்டி வேர்ட்ஸ், காலியான வார்த்தை வரும். அதுல வல்லமா இருக்காது. வல்லமுள்ள வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? அதிகாரமுள்ள வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? அபிஷேகமுள்ள வார்த்தை வாயிலிருந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? அக்கினிமயமான வார்த்தை வரணும்னு நினைக்கிறீங்களா? பட்டயங்கள் உங்க வாயிலிருந்து புறப்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாயின் அதிகாரத்தில் பிசாசு ஓடணும்னு நினைக்கிறீங்களா? சூழ்நிலைகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய பிள்ளையாக எல்லா கடலின் புயல்களை அதட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாயின் அதிகாரத்தை கூட்ட வேண்டும் என்றால் உங்க இருதயத்தை நிரப்ப வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை செய்யப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தையை கொண்டு போகிறேன், என் வாயால நான் கன்ஃபஸ் பண்ண போகிறேன். நாங்க சொல்ல சொல்ல தேவ ஜனங்களை எங்களோடு இணைந்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. கர்த்தரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த சங்கீதம் நமக்கு நிச்சயமாய் தரும். நம்ம அந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சங்கீதம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். பயணத்தில் கேட்குறவங்க, இல்லை ஜெபத்தில் கேட்குறவங்க, இல்லை வெளியே இருக்கிறேன், நான் ட்ராவலில் இருக்கிறேன், எங்கே இருந்தாலும் நீங்கள் இதோடு சேர்ந்து சோத்திரம் பண்ணாலே போதும். நீங்கள் ஆமேன்னு சொன்னாலே போதும். ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தை போகும். மனசார ஆமேன்னு சொல்லுங்கள். இருதயத்துக்குள்ளே போகிறது எப்படின்னு தானே சந்தேகப்பட்டீங்க. நீங்கள் அந்த வசனத்து கூட கோஆப்ரேட் பண்ணும். முழு மனதோடு ஆண்டவரே அது என் உள்ளத்துக்குள்ளே போட்டும், பரிசுத்த ஆவியை உதவி செய்யுங்க, இதை எழுதியவரே, இதை கொடுத்தவரே, இந்த வேத வார்த்தைகள் எழுதியவரே என் இருதயத்துக்குள்ளே போட்டோம் அப்பா. எத்தனை நாள் தான் இது சிந்தனைக்குள்ளேயே போகுது? எத்தனை நாள் தான் இது மனப்பாட வசனமாக இருக்கும்? மனப்பாட வசனமாக இருக்கிற வரை அது ஆவியும் ஜீவனுமாய் மாறாது. மனப்பாட வசனத்திலிருந்து அடுத்த லெவல் போகணும். சிந்தனையிலிருந்து அது இருதயத்துக்கு போகணும். காதில் கேட்டதுனால தான் சிந்தனைக்கு போனது. எந்த செவிடான நபர், காது கேட்காத ஒரு நபருக்கு நீங்கள் போய் ஒரு வார்த்தையை பேசினா அது உள்ளே போகாது. உள்ளே போகாததுனால தான் அது சிந்தனைக்கு போகலை. காது கேட்காத ஒரு நபர்கிட்ட போய் கெட்ட வார்த்தை போடுங்க, அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அவனுக்கு ஏதோ வாய் அசைக்கிறான்னு தெரியுது, ஆனால் கோவம் வரல. ஏன் கோவம் வரல? காது கேட்கலை. அப்போ நம்பர் 1, காது கேட்டால் தான் சிந்தனைக்கு போகும். அப்போ உங்களுக்கு காது கேட்கறதுனால சிந்தனைக்கு போயிட்டு, ஆனால் இருதயம் என்ற காது கேட்காததுனால அது இருதயத்துக்கு போகலாம். ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவுன்னு சொன்னார். அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, இந்த காது இருந்தால் கேட்டால் அது சிந்தனைக்கு போகும். ஆனால் உள்ள காது திறந்துருந்துச்சுன்னா மனம் திரும்புதல் வரும், பாவ உணர்வு வரும், தேவ பயம் வரும், பிசாசை ஜெயிக்கக்கூடிய வெறி வரும். உள்ள காது திறக்கப்படணும். அதை தான் லீதியாளுக்கு கர்த்தர் திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் திறப்பாராக. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது சிலருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள செல்லட்டும். எல்லாரும் சங்கீதம் எடுத்துக்கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ட்ராவல்லையோ இல்லை ஜபத்துலேயோ இருக்கிறவங்கள தவிர, எங்கேயாவது ட்ராவலில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது விஷயங்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க, இவர்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். வீட்டில் இருந்து கேட்குறேன், நான் நல்லா ஜபத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யுங்க, திறந்து வச்சு ஜெபியுங்க. சங்கீதம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். அதை நான் வாசிக்க தொடர்ந்து என்ன செய்யலாம், நம்ம ஆமேன்னு சொல்லலாம், அதை கூட சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் டபுளாக பேசும் பொழுது நாங்கள் சொல்ல திரும்பி நாங்கள் சொல்லுகிற அந்த இடத்துல எல்லாம் நீங்களும் சொல்ல பாருங்கள். வாய்ப்புகள் இருந்தால் இணைந்து சொல்லுங்கள். தனியாக ஜெபிக்கிறீங்கன்னா இணைந்து சொல்லுங்கள். உங்களுக்குள்ளாடி தேவ வல்லமை இறங்குறத உணர்வீங்க, அற்புதங்கள் நடக்கிறத உணர்வீங்க, கட்டுகள் உடையிறத உணர்வீங்க, ஆவியானவர் கூட இருக்கிறத உணர்வீங்க. வாங்க நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கப்போம்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் துன்மார்க்கருடைய வழியோ அழியும். ஆம் தேவ ஜனங்களே, அற்புதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை திரும்பி 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 சொல்ல 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 ஸ்லோலி ரிப்பீட்டட்லி அட்டென்டிவ்லி ஒரு வசனத்தை ஸ்லோவாக திரும்ப திரும்ப கவனத்தோடு, ஒரு வசனத்தை ஸ்லோவாக மெதுவாக திரும்ப திரும்ப கவனத்தோடு நீங்கள் செய்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, வாசித்து பாருங்க. அது உங்க இருதயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். பட என்று அநேக பக்கங்களை முடிக்கணும் என்று வேதத்தை வாசித்தால் சில அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம், சில ஜெனரல் நாலேஜ் கிடைக்கும், சில பொது அறிவு கிடைச்சு கொள்ளும், வேதத்தை குறித்த சில அவுட்லைன் கிடைக்கும். ஆனால் அது இருதயத்துக்கு போகாது. இருதயத்துக்கு போகணும்னா நீங்க மெதுவாக வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும், கவனத்தோடு வாசிக்கணும். இதை மூணையும் செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாடி இந்த வார்த்தை கிரியை செய்யும். எத்தனை பேர் இதை ஜெபத்தோடும் கூட வாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு நீடித்த வாழ்க்கை வேணுமா? இந்த வசனத்தினுடைய மைய பகுதியினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவச்சனங்களே, யார் செய்வது வாய்க்கும்? இன்னைக்கு நம்ம செய்கிறது வாய்க்கு தான். யோசித்து பாருங்க. நம்ம கை வச்ச காரியம் ஆசீர்வாதமாக இருக்கா? அதை யோசித்து பாருங்கள். யோசிப்பு எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால் போத்திபார் அவரை கூடவே வச்சுக்கிட்டார், அவர் வீட்டிலே வச்சுக்கிட்டார், வீட்டின் எஜமானா மாற்றினார். ஏன்னா அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது காரணம் கர்த்தர் கூட இருந்தார். இலை உதிராது இருக்கிற மரணம் என்ன அர்த்தம்? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, தேவையில்லாத வியாதிகள். திடீர்னு கீழே விழுந்து மண்டை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. பாத்ரூம் தான் போயிருப்பாங்க, மயங்கி விழுந்து தலை கீழே அடித்து ரத்தம் கீழே போயிடும். இந்த மாதிரி எதிர்பாராத இலை உதிர்கிற அனுபவம் வாழ்க்கையில் ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படணும். ஒரு மரம் வனாந்தரத்தில் இருக்கிறதற்கும் நீர் ஓட்டமுள்ள ஒரு இடத்துல இருக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னதான் வனாந்தரத்தில் இருந்தாலும், எத்தனை அடி வேறு தரையில் போனாலும் தண்ணி கிடைக்காது. ஆனால் நீரோட்டத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் வேறு கீழே போனாலே தண்ணி வந்துடும், வேகமாக வளரும் அல்லவா, பச்சை பச்சைன்னு இருக்கும் அல்லவா, மழையே பெய்யாட்டியும் பச்சையாக இருக்கும் அல்லவா. தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஆசீர்வாதம். உங்கள் காலத்தில் என்ன நீங்கள் செய்யணுமோ அதை செய்து முடிப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பீங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் அதுக்குள்ளே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? நீங்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காமல் கர்த்தர்ட்ட வந்ததுனால. அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய மேன்மை. நம்ம எல்லாரும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்ம இருதயத்துக்கு அது போய்கொண்டே இருக்கும். ஒருக்கா கூட என் கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, அதை சொல்லுங்கள். திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது அது இருதயத்துக்குள்ளே கடந்து செல்லும். எல்லாரும் சொல்லலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் ஒருக்கா கூட சொல்லலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இந்த மூணு காரியத்தையும் கவனித்து பாருங்க தேவ ஜனங்களே. நிற்காம, அதாவது நடக்காம, நிற்காம, உட்காராம, மூணு விஷயம். உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது. எல்லாமே நம்மளுடைய மூவிங்கை குறிக்குது.
நம்ம மூவ் பண்ணி போகும்பொழுது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போம், உட்காருவோம். அந்த ரெஸ்டிங் பாயிண்ட்டு துன்மார்க்கனாக இருக்கக்கூடாது. நமக்கு போர் அடிக்கும் பொழுது, நமக்கு டைம் ஆகாமல் இருக்கும் பொழுது, நமக்கு டைம் பாஸ் ஆகாமல் இருக்கும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது, ஒரு வெப்ராளம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, நீங்கள் உடனே யாரை செய்யக்கூடாது ரிலாக்ஸுக்கு. சும்மா அந்த உங்களை கிண்டி விடுகிற நபர், உங்களை குழப்பி விடுற நபர், மாம்ச ஆலோசனை தருகிற நபர்கிட்ட நீங்கள் ரெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் ரிலாக்ஸேஷனை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா அது தேவனுக்கு புறமானது. உங்களுக்கு சோர்வாக இருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது, வீட்டுக்கு திண்ணையில் வந்து உட்கார்ந்து உலகத்தாரோடு கதையடிக்க கத்தர் விரும்பலை. அந்த காரியத்தை கத்தர் வெறுக்கிறாரு. உலகத்தில் ரெஸ்டிங் வேண்டான்னு சொல்கிறாரு. உட்காரக்கூடாது, உட்கார்ந்தா இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை துன்மார்க்கன்ட்ட பெறாதன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, பாவிகளுடைய வழியில் நிற்காத, டோன்ட் ஸ்டாண்ட். நிறைய பேர் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் அப்படி நின்று பார்ப்பாங்க என்ன நடந்துட்டுன்னு. அதே போல் அடுத்தவங்க வீட்டில் சண்டை நடக்குதுன்னா அதை நின்று பார்க்குறது, அந்த பாவி என்ன செய்கிறா நின்று பார்க்குறது, பிறகு அதை அப்படி ஒரு பழக்கமாக மாறிவிடும். தேவ ஜனங்களை, அசுத்தமான காரியங்களை என்னதான் நடக்குதுன்னு அவன் நின்று கூட பார்க்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க வேண்டாம். தேவ ஜனங்களை, துன்மார்க்கர் அநேக ஆலோசனைகள் தருவாங்க. வேதம் எவ்வளோ ஆலோசனை தருகிறது. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து விடாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேதம் கட்டளையிடுகிறது. அதனால் திரும்பி சொல்லலாம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பிரியமாயிருந்து, இரவும் பகலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். எல்லாரும் சொல்லலாமே, நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருப்பேன், நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருப்பேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருப்பேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்பேன், நான் பாக்கியவானா இருப்பேன், நான் பாக்கியவானா இருப்பேன், நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடக்க மாட்டேன்பா, நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்க மாட்டேன்பா, நான் பாவிகளுடைய வழியில நிக்க மாட்டேன், நான் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன், நான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டேன், நான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டேன், நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக, நான் இதெல்லாம் செய்கிறதற்கு பதிலாக என் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருப்பேன், என் கர்த்தருடைய வேதத்துல நான் இரவும் பகலும் தியானமா இருப்பேன், நான் பாக்கியவதியா இருப்பேன், நான் பாக்கியவதியா நான் இருப்பேன், பாக்கியவானா இருப்பேன். நான் பாக்கியவானா இருப்பேன். தேவ ஜனங்களே, இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள போயிட்டுனா உங்கள் துர்பாக்கியம் வெளியே போயிடும், பாக்கியம் உள்ளே வந்துடும், இருள் வெளியே போயிடும், வெளிச்சம் உள்ளே வந்துடும். ஆமென். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேர் எம்டினஸை ஃபீல் பண்ணுறாங்க, வெறுமையை ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இருதயத்துக்குள்ளே போகலை வசனம். சாத்தான் போராடிக்கிட்டு இருக்கான், சிந்தனையில் குழப்பத்தை உண்டாக்குறான். ஆண்டருக்கு வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணுன்னா நம்பர் 1 தேவையானது ஃப்ரீ ஸ்பிரிட், விடுதலையாக்கப்பட்ட ஆவி. குழப்பம் நிறைஞ்ச, பயம் நிறைஞ்ச, சோர்வு நிறைஞ்ச, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருந்தால் வசனம் உள்ள போகாது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று. ஆண்டவர் உங்களுக்குள்ள காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் நாளைய தினம் குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தால் வசனம் உள்ளே போகாது. அப்போ இருதயத்துக்குள்ளே போகணும்னா ஃப்ரீ ஸ்பிரிட் வேணும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, அவங்க வசனத்தை தியானிப்பேன்ப்பா, நான் உங்க வசனத்தை தியானிப்பேன், அது என் இருதயத்துக்குள்ளே போகட்டும், அது என் இருதயத்துக்குள்ள போகட்டும். சொல்லுங்க, நான் இனி துன்மார்க்கனோடு இருக்க மாட்டேன்ப்பா, நான் இனி துன்மார்க்கனோடு இருக்க மாட்டேன்ப்பா, நான் பாவிகளோடு நிற்க மாட்டேன்ப்பா, நான் பாவிகளோடு நிற்க மாட்டேன்ப்பா, நான் பரியாசக்காரனோடு உட்கார மாட்டேன்ப்பா, நான் பரியாசக்காரனோட உட்கார மாட்டேன்ப்பா, ஆனா நான் வேதத்தை வாசிப்பேன், ஆனா நான் வேதத்தை வாசிப்பேன், நான் தியானிப்பேன், நான் தியானிப்பேன். என் வேதத்தை நான் படிச்சுட்டு மூடி வச்சாலும், என் வேதத்தை நான் படிச்சுட்டு மூடி வச்சாலும், நான் நடக்கும் பொழுதும், நான் நடக்கும் பொழுதும், நான் வேலை செய்யும் பொழுதும், நான் வேலை செய்யும் பொழுதும் என் ஆண்டருடைய வார்த்தையின் தியானத்துல இருப்பேன், என் ஆண்டுடைய வேதத்துல தியானமா இருப்பேன், என் சிந்தனையில் அவருடைய வார்த்தை ஓடும், என்னுடைய சிந்தனையில் அவருடைய வார்த்தை ஓடும், என் இருதயத்துக்குள்ள அவருடைய வார்த்தை ஓடும், என் இருதயத்தில் அவருடைய வார்த்தை ஓடும், என் வாயில அவருடைய வார்த்தை பேசப்படும், என் வாயில் அவருடைய வார்த்தை பேசப்படும். இனி அவிசுவாசம் என் வாயில இருக்காது, இனி அவிசுவாசம் என் வாயில இருக்காது, இனி சோர்வு என் இருதயத்தை நிரப்பாது, இனி சோர்வு என் இருதயத்தை நிரப்பாது, இனி விசுவாசம் என் இருதயத்தை நிரப்பும், இனி
விசுவாசம் என் இருதயத்தை நிரப்பும். நான் அதற்கு மட்டும்தான் இடம் கொடுப்பேன். நான் அதற்கு மட்டும்தான் இடம் கொடுப்பேன். நான் பிசாசுக்கு இடம் கொடுப்பதில்லை. நான் பிசாசுக்கு இடம் கொடுப்பதில்லை. நான் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுப்பதில்லை. அவிசுவாசத்திற்கு இடம் கொடுப்பதில்லை. நான் அந்தகார ஆவிகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. அந்தகார ஆவிகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. நான் வசனத்துல தியானமா இருப்பேன். நான் வசனத்துல தியானமா நான் இருப்பேன். பிரியமா இருப்பேன். நான் பிரியமா இருப்பேன். அதை நேசிப்பேன். அதை நேசிப்பேன். அதை வாசிக்கிறது மட்டுமல்ல, வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை நேசிக்கவும் செய்வேன். அதை நேசிக்கவும் செய்வேன். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்காலில் ஓரமாய் தன் காலத்தின் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் இப்படி இருப்பாங்க தேவஜனமே? கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறவங்க. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களே, உங்க ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டு விட்டுருவார்னு நினச்சிங்களா? உங்களை கர்த்தர் வழி நடத்தாமல் விட்டுருவார்னு நினச்சிங்களா? கொஞ்சம் காலம் விதைக்கிற காலம் இருக்கலாம். விதைக்க ஒரு காலம் இருக்குதுன்னா அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே, எங்கள் வாழ்க்கையில் விதைக்கிறதுக்கு ஏராளமான காலம் இருந்தது. நாங்கள் யோசித்தோம், அறுக்கையே காலம் வராதா? நாங்கள் விதைச்சது வளரவே வளராதா? விதைக்கிறதுக்கே இவ்வளோ காலம் இருந்துச்சுன்னா என்னைக்கு அறுப்போம்? மரித்த பிறகா அறுப்போம் என்று யோசித்த நாட்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரம் விதைக்கிறது ரொம்ப நாளாக இருக்குதுன்னா தேவ ஜனங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் தலைமுறைக்கு விதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் ஒரு ஆளுக்கு விதைச்சா ஒரு மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ போதும். ஆனால் உங்களை கொண்டு ஒரு திரள் ஆத்மா, ஒரு தரிசனம், உங்கள் குடும்பம் எழும்பணும், உங்கள் பிள்ளைகள் அசைக்கணும், ஒரு தெருவ தேவன் தொட விரும்புகிறார், ஒரு கூட்டம் மக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறார்னா ரொம்ப நாள் விதைக்க வைப்பார். ரொம்ப நாள் விதைக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, ஒரு செழிப்பு வரப்போகிறது, மறந்து போகாதீங்க. யாரெல்லாம் விதைச்சிங்களோ நீங்கள் தான் அறுக்க போகிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுவீங்க. ஆமென். உங்க காலத்தில் உங்க கனிகளை தருவீங்க. ஆமென். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீங்க. நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இவ்வளவு நாள் நீங்க செய்கிறது வாய்க்கலையா? எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுவேன். நான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுவேன். என் காலத்தில் என் கனியை தருவேன். என் காலத்தில் என் கனியை தருவேன். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுவேன். நீர்க்காலின் ஓரமாய் நடப்படுவேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனால, நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால, அடிக்கடி நான் விழுந்தாலும் நான் எழும்புகிறதுனால, அடிக்கடி நான் விழுந்தாலும் எழும்புகிறதுனால, நான் அப்பாவுடைய வார்த்தையை நேசிக்கிறதுனால, அப்பாவுடைய வார்த்தையை நேசிக்கிறதுனால, அப்பாவுடைய கிருபை என்னை தூக்கி தூக்கி விடுறதுனால, அப்பாவுடைய கிருபை என்னை தூக்கி தூக்கி விடுகிறதுனால, என் சோர்வுகளை அவர் மாற்றுகிறதுனால, சோர்வுகளை அவர் மாற்றுகிறதுனால, திரும்பி திரும்பி ஆண்டவரை தேடுகிறதுனால, திரும்பி திரும்பி அவர் ஆண்டவரை தேடுகிறதுனால, நான் வார்த்தையை தியானிக்கிறதுனால, நான் வார்த்தையை தியானிக்கிறதுனால, அப்பாவுடைய வார்த்தையை இருதயத்துக்கு போறதுனால, அப்பாவுடைய வார்த்தையின் இருதயத்துக்கு போகிறதுனால, நான் நடக்கும் போதும், நான் நடக்கும் போதும், நான் பஸ்ல போகும் பொழுதும், நான் பஸ்ல போகும்போதும் இந்த வார்த்தையை நினைச்சு இந்த வார்த்தையை நான் நினைச்சு சோத்திரம் பண்றதுனால, நான் சோத்திரம் பண்ணுகிறதுனால, நான் நீர்க்கால்களில் ஓரமாய் நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவேன். நடப்படுவேன். என் வாழ்க்கை பசுமையா இருக்கும். என் வாழ்க்கை பசுமையா இருக்கும். என் காலத்துல என் கனியை தருவேன். என் காலத்துல என் கனியை தருவேன். என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன். என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். சீக்கிரமா பிரச்சனை என்னை அசைக்காது. சீக்கிரமா பிரச்சனை என்னை அசைக்காது. சீக்கிரமா நான் தோத்து போவதில்லை. சீக்கிரமா நான் தோற்று போவதில்லை. எந்த எதிரிட்டையும் என் தலை குனிவதில்லை. எந்த எதிரிட்டையும் என் தலை குனிவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் நான் செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் நான் செய்வேன். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ ஜனங்களே, துன்மார்க்கரை பற்றி வேதம் சொல்கிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பாங்களாம். தூசியில பறக்கிற, காத்துல பறக்கிற தூசியை போல இருப்பாங்களாம். தேவ ஜனங்களே, ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இந்த துன்மார்க்கர்? உங்கள் செழுமையான வாழ்க்கையை நாசாக்குறதற்கு அந்த 1வது வசனத்தில் போட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இந்த 3மே ஆபத்தான இடம்.
உலக ஆவிகள் தங்கும் இடம். இந்த இடத்துல இருந்த துன்மார்க்கனுடைய நிலைமையை பாருங்க. 4வது வசனத்தில், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருந்தார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பதில்லை. அவர்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் இங்கே நிற்க முடியாது. எல்லா இடத்துலையும் அவங்க நின்றுருப்பாங்க. பூமியில், இந்த பூமியில் வாழும் பொழுது எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல இருந்தது யார்? துன்மார்க்கன். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நீதிமான்களுடைய சபையில் நிற்க முடியுமா? உனக்கு தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? கைகளில் சுத்தம் உள்ளவன் தானே நிற்க முடியும். இருதயத்தில் மாசு இல்லாதவன் தானே நிற்க முடியும். துன்மார்க்கனால் நிற்க முடியுமா? எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வசனத்தை சொல்லி செபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழி அழியும். துன்மார்க்கரின் வழி அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழியோ அழியும். துன்மார்க்கருடைய வழியோ அழியும். தேவ ஜனங்களை, கர்த்தர் உங்க வழிகளை அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க 7 தடவை விழுந்தாலும் நீதிமான் எழும்பி நிற்பான். ஆமென். ஏன் விழுகிறீங்கன்னா, நீங்கள் எழும்பி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓடணும்னு நினைக்கிறீங்க, தேவனுக்காக ஏதோ செய்ய நினைக்கிறீங்க. அப்போ சாத்தா அவங்களை சறுக்கி விழ வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, என் கால்கள் சறுக்குகிற வேளையில் உங்கள் கிருபை என்னை தாங்குது. தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ கிருபை உங்களை தாங்க போகுது. நீங்கள் திரும்பி எழும்புவீங்க, திரும்பி எழும்புவீங்க, திரும்பி எழும்புவீங்க, எழும்பி கொண்டே இருப்பீங்க. சாத்தான் உங்களை கீழே தள்ளி கொண்டே இருப்பான், நீங்க எழும்பி கொண்டே இருப்பீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏ சத்ருவே, நீ என்னை விழும்படி தள்ளினாய், ஆனால் நான் எழும்புகிறேன், நான் எழும்புகிறேன், நான் எழும்புகிறேன், நான் ஓடுகிறேன், என் பயணத்தை நான் வெற்றிகரமாய் முடிப்பேன். எந்த பிசாசுமனை தடுக்க முடியாது, எந்த சுயமனை தடுக்க முடியாது, எந்த உலகம் சுயம் பிசாசனை தடுக்க முடியாது. எல்லா தேவஜனங்களும் அப்படியே கண்களை மூடலாம். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் போய் இருக்கிறது. இது ஒரு வல்லமையான வார்த்தை. ஒரு மாத்திரை ஒரு மனுஷனுக்குள்ள போனாலே அந்த காய்ச்சல் குறைகிறது, தலைவலி குறைகிறது, வயிறு வலி மாறுகிறது. ஒரு மாத்திரைக்கு அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா, மாத்திரைகளுக்கெல்லாம் பரம மாத்திரையாகிய வேத வசனம். ஓ, பரிகாரிகளுக்கெல்லாம் பரிகாரி, டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போயிருக்கிறது. இதை அப்படியே இருதயத்தில் பதித்து 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 இதே போலவே வசனத்தை தியானித்து தியானித்து பாருங்கள். இருதயத்துக்குள்ள அது போக தொடங்கும். ஸ்லோலி, ரிப்பீட்டட்லி, அட்டென்டிவ்லி, மெதுவாக வாசிங்க, திரும்பி திரும்பி வாசிங்க, கவனத்தோடு வாசிங்க, எல்லாத்தோடு சேர்த்து ஜபத்தோடு வாசிங்க, பரிசுத்தாவின் உதவியோடு வாசித்து பாருங்கள். இருதயத்துக்குள்ள போயிடும். இருதயத்துக்குள்ள போன வார்த்தைகள் தான் ஆவியின் பட்டயம். அதுதான் ஆவியின் ஜீவனாக இருக்கிறது என்று யோவான் 6:63 நீங்கள் பார்க்க முடியும். சிந்தனையில் உள்ள வார்த்தையெல்லாம் அறிவு சம்பந்தமாக இருக்கும். அது மனப்பாட வசனங்கள். அதை இருதயத்துக்கு கொண்டு வரணும். காதில் கேட்ட வசனத்தை சிந்தனைக்கு கொண்டு வந்தீங்க, சிந்தனைக்கு கேட்ட வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டாமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், செவிடாக இருக்கிறவங்களுக்கு காது கேட்காததுனால கெட்ட வார்த்தை போட்டால் கூட சிந்தனையில் அவங்களுக்கு போகலை, அது பிரெயினை ஒர்க் அவுட் பண்ணல, அது மூளையில் புரியாததுனால அவங்க சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. காது கேட்குறவன்ட்ட போய் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பாருங்கள், அவன் நம்மளை அடிப்பான். ஏன்னா அவனுக்கு உணர்வு இருக்குது. எப்படி உணர்வு வந்துச்சு? காது கேட்குது, சிந்தனைக்குள்ளே போகுது. அப்போ காதில் கேட்டால் சிந்தனைக்கு போக முடியுது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காதில் கேட்குறது, செகண்ட் ஸ்டெப்பு சிந்தனைக்கு போகிறது, 3வது ஒரு ஸ்டெப் இருக்குது, அது இருதயத்துக்கு போகிறது. இது அநேகருக்கு தெரியலை. காதில் கேட்டு சிந்தனைக்கு போகிறது கூட அநேகருக்கு புரிந்து விடுகிறது. ஆனால் இந்த சிந்தனையில் இருந்து இருதயத்துக்கு போகிறது அநேகருக்கு தெரியலை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி எப்படி தெரியுமா? வசனத்தை காதில் கேட்டு இருதயத்துக்கு சிந்தனையில் கொண்டு போய் இருதயத்தில் இருந்து திரும்பி சிந்தனைக்கு கொண்டு வந்து திரும்பி வாயால் அறிக்கை செய்தால் அது திரும்பி விசுவாச வார்த்தையாக உங்களுக்குள்ளே போகும். நீங்கள் இந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போயிட்டு திரும்பி நீங்கள் அதை பேசி பேசி பாருங்கள். அதான் ஸ்லோலி, ரிப்பீட்டட்லி, அட்டென்டிவ்லி, திரும்ப 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 மெதுவாக திரும்ப திரும்ப கவனமாக வசனத்தை வாசிக்க வாசிக்க இருதயத்துக்குள்ளே போகும். அது அற்புதங்களை செய்யும். தேவச்சனங்களை, உங்கள் அற்புதம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் கவனமாக நீங்கள் என்ன செய்யணும்? கவனக்குறைவு இல்லாமல் திரும்பி வசனத்தை சொல்லி செபித்து பாருங்கள். அதனுடைய விடுதலையை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த சங்கீத 1 ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முத்திர போட்டதுக்காக நன்றி. இந்த சங்கீத 1 ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உண்டாவதாக. இவர்களுடைய குடும்பம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நின்னாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல்,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னது போல ஆண்டவரே உன் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தை எல்லாருடைய இருதயங்களுக்குள்ளாகும் கிரியை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உமக்கப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இருதயத்து கொண்டு வர நிகழ்ச்சியில் இந்த சங்கீதம் ஒன்றின் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா தேவ ஜனங்களையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை அவர்களுக்கு விடுதலை உண்டாக்கட்டும். என்னென்ன ஜப குறிப்புகளை அவர்கள் போடுகிறார்களோ அந்த ஜப குறிப்புகளை இந்த வல்லமையோடு அவர்கள் வாயால் ஜெபிக்கும் பொழுது சங்கிலிகள் உடைகிறதையும் பிசாசுகள் ஓடுகிறதையும் அவர்களே பார்க்கட்டும். அவர்கள் வாய்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்காக நன்றி. கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்காக நன்றி. இருதயம் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. எப்பத்தான் திறந்துடுன்னு சொன்னீரே, திறக்கப்படுகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட்டு வசனமுள்ள போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம ப்ரேயர் டைம் சேனல், யூடியூப் சேனல், இந்த ப்ரேயர் டைம் ஃபேமிலி ஜெபநேரம் குடும்பத்தோடு இணைந்த எல்லா தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் உண்டு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள், ஆழமான தியானங்கள், பரிசுத்த ஆவியானோடு நடக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம ப்ரேயர் டைம் சேனல்லையும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்லையும் போட்டு கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைச்சு கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். எந்தெந்த சேனலில் எந்தெந்த நிகழ்ச்சிகள் வெளிவருகிறது என்று உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்குள்ள எல்லா நிகழ்ச்சியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும். திரும்பியும் திங்கட்கிழமை விடுதலை ஜெபத்தில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன்.